புதுச்சேரியில் மாணவர் சேர்க்கையில் அநீதி, சமூக அமைப்புகள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பல் மருத்துவம், முதுகலை மற்றும் பொறியியல் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இதில் அரசின் காலதாமதத்தால் சென்டாக் குழுமம் மாணவர் சேர்க்கையில் 3 சுற்று மட்டுமே நடத்திவிட்டு மாப் ஆஃப் கவுன்சில் என்ற பெயரில் இடஒதுக்கீடு நீக்கம் செய்து அநீதி இழைத்துள்ளது. இதனால் சமூக நீதி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடங்கள் பொது பட்டியலில் நிரப்பப்படுகிறது. இதனை அறிந்தவுடன் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சென்டர் நிர்வாக அலுவலரை சந்தித்து மாணவர்கள் பாதிக்கப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டது. இடஒதுக்கீட்டு முறையை முறையாக பின்பற்றாத மாப் முறையில் மாணவர் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் முதல்வரை சந்தித்து பல கல்லூரிகளில் காலியாக இருக்கும் இடங்களை இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படாததினால் பல ஏழை எளிய புதுச்சேரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் தலையிட்டு AICTE மற்றும் DCI அனுமதி பெற்று காலியாக உள்ள பல் மருத்துவம், முதுகலை மற்றும் பொறியியல் கல்லூரி இடங்களை இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நிரப்பி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்க செய்யுமாறு சமூக அமைப்புகள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.